டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீ கடை பால் பன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பால் பன்னில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு குலோப் ஜாம் பதத்துக்கு நம்ம இதை செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த பால் பன்னுக்கு மாவை பக்குவமாக ரெடி பண்ணி அதை ஒன்று போல் பொரிச்செடுத்து சீனி பாகில் நல்லா ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அப்படியே நாக்கிலேயே நிற்கும். அந்த அளவுக்கு தித்திப்பான ஒரு பால் பண்ணை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பங்களில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க எல்லாரும் ஆரோக்கியமும் செல்வம் செழிப்பும் பெற வாழ்த்துக்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பால் பன், அதாவது பால் பன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஜீனியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு, இடையில பார்த்தா 100 கிராம் இருக்கும். அதை நம்ம இதில் தண்ணியில் சேர்த்துடலாம், கரையட்டும். தயிர் வந்து நேற்று ஊற்றி வச்சது இன்னைக்கு, அதாவது ரொம்ப புளிப்பாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நேற்று நம்ம உர ஊற்றி வச்ச தயிர் இன்னைக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி தயிர் ஒரு 100, அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு, அதையும் இதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு. எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கரைச்சி விட்டுறலாம். அந்த ஜீனி கொஞ்சம் நல்லா கரையட்டும். இப்போ எண்ணெய் ஒரு 50 ml சேர்க்கணும். நம்ம எப்பயுமே இந்த பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கக்கூடிய எண்ணெய் தான். ஒரு 50 ml எண்ணெய் இதில் சேர்த்துடலாம். ஜீனி வந்து ஓரளவு கரைஞ்சா போதும். ஏன்னா நம்ம மாவு பிணைஞ்சி ஊற தான் வைக்க போகிறோம், அதனால் அதிலே ஊறிடும். அதனால் இந்த அளவுக்கு ஜீனி கரைஞ்சாலும் போதும். இப்போ வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு மைதா சேர்க்கணும். நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கப்பு, 2 கப்பு மைதா மெஷர்மெண்ட் கப்பில், கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம். இந்த மாவு வந்து நல்லா அடித்து பிணையணும். எந்த அளவுக்கு நம்ம அடித்து பிணையிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த பால் பன் நல்லா உப்பி வரும். தண்ணி வந்து ஆரம்பத்திலே நிறையா சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இப்படி பிணைஞ்சிக்கங்க. அதான் கட்டி இல்லாமல் பிணைய முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ கட்டியே இருந்துடாது. நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி நான் எந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். கொஞ்சம், அதாவது ரொம்ப இது கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். கிட்டத்தட்ட நமக்கு எந்த மாவு பக்குவம்னா உளுந்தோட மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் மாவு. இப்போ ஏற்கனவே மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன், கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு, அவ்வளோதான். பிணையணும், சப்பு 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 நல்லா அடித்து பிணையணும் மாவு. இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் போதும். ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் தண்ணி ஆயிடக்கூடாது. நம்ம எடுத்து எண்ணெயில் போட முடியாது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவை வந்து தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா அடித்து பிணைஞ்சிட்டு எல்லாம் சுத்து மாவெல்லாம் வலிச்சு விட்ருங்க. இந்த பிறகு இது மேலே கொஞ்சம் ஆயில் நல்லா, அதாவது இந்த மாவு முங்குற அளவுக்கு காயாமல் இருக்கணும். மேலே மட்டும் ஊற்றி பிணையக்கூடாது, ஊற்றி மட்டும் விட்டுருங்க. இந்த அளவுக்கு அப்படியே ஊற்றிட்டு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறணும். 2 மணி நேரத்துக்கு மேலே 2.5 மணி நேரம் கூட ஊறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் 2 மணி நேரம் குறையாமல் ஊறணும். இப்போ வந்து நம்ம நல்லா ஊற வச்சாச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பால் பண்ணு மாவு ஊற வச்சு. இப்போ அந்த மேலே வந்து இந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு தான் எண்ணெய் ஊற்றினா, அந்த எண்ணெயை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி தனியாக நீங்கள் அந்த எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ மாவு வந்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிணைஞ்சிடணும். ஏற்கனவே நம்ம பிணைஞ்சி வச்சுக்கோம் நல்லா, அதே மாதிரி மறுபடியும் ஒருக்க நல்லா பிணைஞ்சிடணும். மாவு பார்த்தீங்கன்னா நைஸாக ஆயிரும். நல்லா ஊறின உடனே மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி பிணைஞ்சிருங்க. இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுட்டு இப்போ நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நமக்கு போடும்போது இந்த அளவுக்கு எண்ணெய் சுடுன்னு இருக்கணும். தண்ணி தெளிச்சிங்கன்னா அப்படி சுட சுட நடிக்கணும். இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து பால் பண்ணி எடுத்து போட போகிறோம். எண்ணெயை கொஞ்சம் நல்லா தண்ணியை தொடச்சி கையில் தொடச்சிட்டு இந்த பட்டர் ஷீட்டு, இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க, வாழை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா எண்ணெயை தொடச்சிட்டு கொஞ்சமாக, அதாவது சின்னதாக எடுத்தாலும் போதும், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா
இந்த மாதிரி வட்டமாக தட்டிக்கங்க. தட்டிட்டு கையில் இருக்க மாவை நல்லா கீழே வலிச்சு விட்ருங்க. ஆமாம், மாவை வலிச்சுட்டு லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கோங்க. எண்ணெயை தொட்டுட்டு அப்படியே மாவை எடுத்து கையில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து அப்படியே இறக்கி விட்ருங்க. அவ்வளோதான். அது அப்படியே நல்லா உப்பி வந்துடும். வந்த உடனே அப்படியே எடுத்து எண்ணெயில் இறக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எண்ணெயில் இறக்கிட்டு இது அப்படியே போட்ட உடனே ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே பரட்டி விட்ருங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்லா உப்பெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே பரட்டி விட்டோம்னா நமக்கு 2 சைடு ஒன்று போல் வெந்துக்கிடும். நல்ல உப்பெல்லாம் கிடைக்கும். ஒரு பக்கம் வேக வேக நம்ம ஒரு ஆள் போட்டுட்டு இருந்தா ஒரு ஆள் பக்கத்துல இருந்து அதை ஒரு பக்கம் பரட்டி விட்டு ஒன்று போல வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து ரொம்ப கருகல் ஆயிரும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். அவ்வளோதான். நம்ம மேலே வந்து நல்லா வெந்திருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். அது ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நுரையடங்கி ரெடி ஆன உடனே அதை நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம வந்து நம்ம வந்து முதையவும் இந்த மாதிரி பால் பண்ண ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா ஜீரா காய்ச்சி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பால் பண்ண வந்து முக்கிய எடுக்கிறதுக்கு பால் காய்ச்ச போகிறோம். அந்த பால் காய்ச்சறதுக்கு நம்ம வந்து சீனி எந்த அளவு எடுக்கமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு சீனி எடுக்க போகிறோம். அதுக்கு 2 கப்பு தண்ணி இதில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. தண்ணி சுட்டுக்கிட்டு இருக்கு. 2 கப்பு சீனி கரையட்டும். இப்போ நம்ம வந்து பாகு நல்லா தண்ணியில் சுடு தண்ணியில் நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சு கரையட்டும். இப்போ நம்ம வந்து பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா பாகு கொதிச்சு 2-3 கொதி வந்துருச்சு. இந்த 3 கொதி வந்த உடனே நமக்கு லேசா பிசுபிசுப்பு இருந்தா போதும். ரொம்ப எல்லாம் நம்ம பாகுவதான் தேவையில்லை. லேசா அப்படி 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 இருந்தா போதும். அவ்வளவுதான். நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பால் பண்ணை எடுத்து நம்ம அப்படியே ஜீராவில் ஒன்று சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்து முக்கி அதான் எத்தனை பிடிக்குதோ அத்தனை நல்லா எல்லாத்தையுமே நல்லா முக்கி ஜீரா குடிக்கிற அளவுக்கு நல்லா முக்கி விடுங்க. புரட்டி விடுங்க. இப்போ நம்ம பாகு வந்து உள்ள போட்டாச்சு. பாகுல பால் பண்ணு வந்து ஊறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம், அவ்வளவுதான். 2 நிமிஷம் அப்படி மாறி மாறி போட்டு நல்லா ஊறினோடனே எடுத்துடலாம். இப்போ நமக்கு நல்லா பாகு ஊறிடுச்சு. ஊறினோடனே நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு இல்லைன்னா வேற பருவத்துக்கு மாத்திடலாம். அவ்வளவுதான். இது சுவையான பால் பன் நல்லா ஊறிடுச்சு ஜீராவில். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து பால் பன் நல்லா போட்டு ரெடியாகி நல்லா பாகுல ஊறி இருக்கு. பால்பன் நல்லா அருமையா ஜீராவில் ஊறி நல்லா அந்த ஏலக்காய் வாசனை அதெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி நல்லா அருமையா இருக்கு. நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா ஊறி போய் உள்ளேயும் நல்லா மாவெல்லாம் வெந்து நல்லா அருமையா இருக்கு. அதே மாதிரி மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்தன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.